இதற்கு நடுவில் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு முறை யமனுக்கு போகிறாங்க. யமனுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு யகூதி ஃபாதிரியாருடைய இடத்துல தங்குறாங்க. அப்போ தங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜபூர் வேதத்தை அறிந்த ஒரு மனிதர் இவங்களை கூப்பிட்றாங்க. அப்துல் முத்தலிப் அவர்களே, உங்களுடைய உடம்பை நான் செக் பண்ணணும், உங்களுடைய பாடியை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, என்ன திடீர்னு? இல்லை, கொஞ்சம் செக் பண்ணணும். சரி, என் மறைவிடத்தை தவிர மற்ற இடத்த நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடம்பெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கள் சொல்கிறாங்க, ஃபஃபதஹ இஹ்தா மின் ஹரிய ஃபனலர ஃபீஹி. என்னுடைய மூக்கு துவாரத்தை பார்க்குறாரு, இந்த மூக்கு துவாரத்தை எல்லாத்தையும் பார்க்குறார். ஒவ்வொரு பாகமாக உத்து உத்து ஏதோ அனலைஸ் பண்ண பார்க்குறார். கடைசியாக என் கையை பார்த்தார். பார்த்துட்டு 2 கையும் பார்த்துட்டு சொல்றார் அவரு, அஷ்ஹது அன்னஃபி இஹ்தா யதைக முல்கன். உங்களுடைய 2 கையில ஒரு கையில அரசாட்சி இருக்குது, வஃபில் உஹ்ரா நுபுவா, இன்னொரு கையில நபித்துவம் நுபுவத் இருக்கிறது, இறைவனுடைய தூதுவத்துவம் உங்க கையில இருக்குது. அரசாட்சியும் இருக்குது, நபித்துவமும் இருக்குது. ஆனா இந்த 2ம் உங்கள் சந்ததியிலிருந்து வெளியாகிறதுக்கு பனி ஜஹராவுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண்மணிகளோடு தான் நீங்கள் இருந்து அந்த நுபுவத்தையும் அரசாட்சியும் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு தெரியுதே, நீ கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. எப்படி? அது எனக்கு தெரியலை, எனக்கு திருமணமும் ஆகலை, நீங்கள் சொல்கிற மாதிரி பனி ஜஹரா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி அரசாட்சி நபித்துவம் எதுவுமே எனக்கு, நீங்கள் சொல்கிற எதுவும் எனக்கு விளங்கவே இல்லைன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, முதல்ல நீங்கள் ஊருக்கு போனவுடனே ஒரு திருமணத்தை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்த உடனே வஹபனுடைய மகள் ஹாலா அவர்களை, ஹாலா பின்த் வஹபை திருமணம் முடித்தாங்க. அவர்களில் பிறந்தது ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா. அது இன்னொரு மனைவியான ஃபாத்திமா பின் அம்ர், அவர்களுக்கு பிறந்தது அப்துல்லா, ஜுபைர், அபு தாலிப் ஆகியோர் ரதியல்லாஹு அன்ஹும். இவர்கள் இன்னொரு அப்துல் முத்தலிபுடைய இன்னொரு மனைவியான ஃபாத்திமா பின் அம்ரினுடைய பிள்ளைகள். அடுத்து அவங்க சொன்ன மாதிரி நபித்துவம் அரசாட்சி எதுவுமே வரலை. ஹாலா பின்த் வஹப் அவர்களை திருமணம் செய்த பிறகு இந்த 2 பேர் பிறக்கிறாங்க. சீதேவியான சஹாபாக்களின் மூத்த சஹாபாக்களாக ஆனார்கள். ஆனால் அப்துல்லா அவர்கள் மனம் முடித்த ஆமினா அவர்கள் ஹாலாவுடைய சகோதரி. அதாவது அப்துல்லா அவர்கள் தன் தந்தையினுடைய இன்னொரு மனைவி, அவர்களுடைய சகோதரியை மனம் முடித்தார்கள். தந்தையினுடைய தான் பிறந்த தாய் வேற, ஆனால் தந்தையினுடைய இன்னொரு மனைவி யாரு? ஹாலா. அவர்களுடைய சகோதரி ஆமினா அவர்களை மனம் முடித்தார்கள். ஆமினா அவர்கள் பனி ஜஹராவை சார்ந்தவர்கள். ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக பிறக்கிறார்கள். ஆக அந்த ஜபூர் வேதத்தை அறிந்த அந்த ஃபாதிரியார் சொன்ன அந்த நபித்துவமும் அரசாட்சியும் அப்துல் முத்தலிபிலிருந்து வெளியாகல. ஆனால் அப்துல் முத்தலிபுடைய மகனான அப்துல்லா அவர்கள் மூலமாகவும் அவர் சொன்னதை போலவே பனி ஜஹராவினுடைய ஆமினா அவர்களோடு அவர்கள் கணவன் மனைவியாக இணைந்ததனுடைய விளைவாக அல்லாஹ் பெருமானாரை கொண்டு வந்தார். அற்புதமான ஒரு இறைவனுடைய ஒவ்வொரு ஏற்பாடும், கண்மணி நாயகத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு அல்லாஹ் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஏற்பாடும் வரலாறாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் குறைஷிகள் சொன்னார்கள், ஃபலஜ அப்துல்லா அலா அபீஹி. அப்துல்லா தன் தந்தை எதை வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அது அவருக்கு கிடைக்கல, ஆனால் அப்துல்லா அந்த விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டார். நுபுவத்தையும் அரசாட்சியும் உலகத்தையே தனக்கு கீழே கொண்டு வந்து இறைவனுடைய நுபுவத்தை கியாமத் வரை பறைசாற்றக்கூடிய, கோடான கோடி மக்களுக்கு நபியாக வரக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு பெற்றதன் மூலமாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்று குறைஷிகள் சொன்னார்கள்.